இனிய காலை வணக்கம். கிளீன் டெக்னாலஜி இம்ப்ளிமெண்டேஷன் இன் திருப்பூர் டெக்ஸ்டைல் கிளஸ்டர் இந்த ப்ரோக்ராம்ல கண்டினியூஸா ஃபார் த பாஸ்ட் செவரல் மந்த்ஸ் நம்ம நிறைய அவேர்னஸ் செஷன்ஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுல இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறிய டாபிக் வந்து ரிலேட்டட் டு வாட்டர். நாட் ஓன்லி இந்த செஷன் மட்டும் இல்லை, ஃபர்தரா 2-3 செஷன் இருக்க போகுது. இது எல்லாத்துலயுமே நம்ம வந்து வாட்டர் கன்சர்வேஷன் சம்பந்தமாகவும் வாட்டர் சம்பந்தப்பட்ட டாபிக்ஸும் நம்ம அட்ரஸ் பண்ண போறோம். இந்த ப்ரோக்ராம் வந்து சப்போர்ட்டட் பை WWF-India அண்டர் த நொய்யல் பவானி ரிவர் பேசின் ப்ரோக்ராம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடியவங்க myself ராமன் அழகிய மணவாளன். I work for VRNC and we have Mr. Sri Sanket Bale from WWF and we have Sri Shankar Ganesh Shankar, founder and CEO of Lakshan Technologies, water conservation expert and sustainability enthusiast. And we have Sri Siva Subramaniam Balu. He's a printing expert and an entrepreneur. அது மட்டும் இல்லாம environmental enthusiast. திருப்பூர்ல வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்க்கு ரொம்ப அக்ரெசிவா இவாஞ்சலிஸ்ட் இருக்கக்கூடிய நபர் சிவசுப்ரமணியன் பாலு. நம்ம நண்பர்கள் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு நபர். ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன் இந்த ப்ரோக்ராம் பத்தி சொல்லிடுறேன். இந்த ப்ரோக்ராம் வந்து 2019-2020 ஸ்டார்ட் பண்றோம் வித் ஹெல்ப் ஆஃப் த சப்போர்ட் ஆஃப் WWF. 30 கம்பெனிஸ் வந்து நம்ம இந்த ப்ரோக்ராம்ல அசிஸ்ட் பண்ணியிருக்கிறோம் 2019-20. இந்த வருஷம் 2021-22 10 நிறுவனங்களை வந்து நம்ம அசஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு தீம்ல வந்து நம்ம ஆட் பண்றோம். இந்த அசஸ்மெண்ட் மூலமா நிறுவனங்கள்ல இருக்கக்கூடிய ரிசோர்ஸ் கன்சர்வேஷன், ரிசோர்ஸ் எஃபிஷியன்சிக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அந்த நிறுவனங்களை வந்து ஹேண்ட் ஹோல்டு பண்ணி ட்ரைனிங் அண்ட் ஹேண்ட் ஹோல்டிங் சப்போர்ட் கொடுத்து அவங்க டுவார்ட்ஸ் ரிசோர்ஸ் எஃபிஷியன்சி அப்படிங்கிற அந்த ஜேர்னிக்குள்ள நம்ம வந்து கொண்டு வர போறோம். ஸோ இந்த 10 கம்பெனில இது வரைக்கும் 7 கம்பெனிக்கு நம்ம செஞ்சிருக்கிறோம். இன்னும் பேலன்ஸ் ஒரு 3 கம்பெனியை நம்ம வந்து என்ரோல் பண்ண வேண்டியிருக்கு. அதே மாதிரி அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் கடந்த ஆண்டு நம்ம செஞ்ச இந்த ஹேண்ட் ஹோல்டிங் அசஸ்மெண்ட் பண்ண 30 நிறுவனங்கள்ல 20 நிறுவனங்களுக்கு ஃபெசிலிட்டேட்டிங் ஹேண்ட் ஹோல்டிங் சப்போர்ட் இந்த வருஷம் நம்ம பண்றோம். அது மட்டும் இல்லாம சாஃப்ட் இன்டர்வென்ஷன் சொல்லுவோம், ட்ரைனிங் ப்ரோக்ராம், ஒர்க் ஷாப், பேனல் டிஸ்கஷன்ஸ், இந்த மாதிரி சமாச்சாரங்கள். அதுல மொத்தமா 5 டாபிக் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிருக்கிறோம். ஹெல்த் அண்ட் சேஃப்டி, எனர்ஜி கன்சர்வேஷன், வாட்டர் கன்சர்வேஷன், மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட், அப்புறம் இன்சைட்ஸ் ஆன் சர்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் பேனல் டிஸ்கஷன்ஸ் ஆன் ஐடென்டிஃபைடு இண்டஸ்ட்ரி ரிலேட்டட் டாபிக். இது எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் ஒரு செஷன் நம்ம ஃபினிஷ் பண்ணிருக்கிறோம். இன்னும் 5 செஷன்ஸ் வந்து நமக்கு இருக்கு. இப்ப நம்ம பண்ணக்கூடிய வாட்டர் அப்படிங்கிறது வந்து 2வது செஷன். இந்த மாதிரி இன்னும் ஒரு 3 செஷன் நம்ம வந்து பண்ண வேண்டியிருக்கு. 3 மாடியூல் ஐ வுட் சே. ஸோ இன்னைய அஜெண்டா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா வாட்டர் கன்சர்வேஷன் அண்ட் பெஸ்ட் ப்ராக்டிசஸ். நாம எதுக்கு வாட்டர் கன்சர்வேஷன் பண்ணணும், எப்படி பண்ண முடியும், மெஷரிங் அண்ட் மானிட்டரிங்கோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, அவசியம் என்ன அப்படிங்கிறத பத்தி ஸ்ரீ கணேஷ் சங்கர் அவர் வந்து பேச போறாரு. ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அப்படிங்கிறதுமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். அதை பத்தி சிவசுப்ரமணியம் பாலு அவர் பேச போறாங்க. அது மட்டும் இல்லாம we have Sanket Bale and Richu from WWF. Also we have our colleague from WWF, Rahul. At the end of the session we have ஒரு feedback poll இருக்கு just to evaluate the effectiveness of the session. இந்த செஷன் வந்து கொஞ்சம் ஆக்டிவ் அண்ட் இன்டராக்டிவா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நாங்க ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறோம். ஏதாவது queries இருந்ததுனாக்கா ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். அது வரைக்கும் ஐ ரெக்வெஸ்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ் டு மியூட். அண்ட் இஃப் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு, கிளாரிஃபிகேஷன்னாக்கா நீங்க எனக்கு மெசேஜ் அனுப்பலாம் சாட் பாக்ஸ்ல. அப்படி இல்லாட்டி என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் உங்கள்கிட்ட இருக்கும், வாட்ஸ்அப் பண்ணுங்க ஸோ தட் ஐ கேன் ஸ்டே கனெக்ட் வித் யூ. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒன்ஸ் அகேன் ஐ ரெக்வெஸ்ட் யூ ப்ளீஸ் மியூட் பண்ணிக்கோங்க ஸோ தட் உங்களுடைய செஷனுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கும். ஓகே, ஜஸ்ட் ஒரு பேசிக்கான ஒரு தீம் செட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த இடத்துல நமக்கு அவைலபிலிட்டி, வாட்டர் அவைலபிலிட்டி, ஃப்ரெஷ் வாட்டர் அவைலபிலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஒட்டுமொத்தமாவே 2.5% தான் இருக்கு. அதுல
69% of freshwater sources are from glacier and ice cap melting அப்படின்னு சொல்லுவோம். பனிப்பாறைகளை உருகி ஆறுகள் அந்த மாதிரி. கிரவுண்ட் வாட்டர் பாத்தீங்க அப்படின்னாக்கா 30% இருக்கு. பேலன்ஸ் இருக்கக்கூடியது வந்து சர்ஃபேஸ் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ப்ரெசன்ட் வாட்டர் ப்ரொஃபைலிங் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, பொதுவாக எனக்கு நம்ம இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்த வரைக்கும் எனி ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டி வாட்டர் இஸ் எசென்ஷியல் ஃபார் ஒன்லி 2 பர்பசஸ். என்ன? ஒன்று வந்து ப்ராசஸ் டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வாட்டர் கன்சம்ஷன். இட் குட் பி கார்மெண்டிங்ல வந்து நம்ம ப்ரொடக்ஷனுக்கு அயனிங்க்கு யூஸ் பண்ண போறோம், டையிங்னாக்க ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ண போறோம், ஸ்பின்னிங்னாக்க ஹியூமிடிஃபிகேஷன் பிளான்ட்டுக்கு யூஸ் பண்ண போறோம். இதை வந்து ப்ராசஸ் டிமாண்ட் அப்படின்னு சொல்றோம். செகண்ட் வந்து டொமஸ்டிக் டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். டொமஸ்டிக் டிமாண்ட் அப்படிங்கிறது வந்து மோர் ஆஃப் நம்ம வாஷ்ரூம், ரெஸ்ட் ரூம்ஸ், இந்த மாதிரி கார்டனிங்க்கு யூஸ் பண்ணக்கூடியது இதெல்லாம் வந்து டொமஸ்டிக்ல நம்ம வந்து இன்வென்டரைஸ் பண்ணிடுறோம். ஸோ ஓகே, இப்போ நம்ம எந்த அளவு எவ்வளோ வாட்டர் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்கணும். அது நமக்கு எப்படி வரும் அப்படின்னாக்க, நம்ம வாட்டர் எவ்வளோ பயன்படுத்துறோம் அப்படிங்கிறத முதல்ல மெஷர் பண்ணணும். அடுத்து அதை மானிட்டர் பண்ணணும், கண்டினியூஸா மானிட்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு போக முடியும். நான் ஏன் இந்த பேசிக்கா இந்த டாபிக்கை நம்ம சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, பல நிறுவனங்கள்ல இன்னமும் அந்த மெஷரிங் அண்ட் மானிட்டரிங்க்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. ஸோ அதனாலதான் நம்ம வந்து சொல்றோம். அப்படி நம்ம மெஷர் பண்ணும் பொழுதும் மானிட்டர் பண்ணும் பொழுதும் எதையெல்லாம் மானிட்டர் பண்ணணும்? முதல்ல வாட்டர் பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரியல் யூசேஜ்ல டொமஸ்டிக் கன்சம்ஷனை பொறுத்த வரைக்கும் பர் கேபிட்டா கன்சம்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த பர் கேபிட்டா கன்சம்ஷன் அப்படிங்கிறது ஒரு தனிநபருக்கான தண்ணீர் பயன்பாடு அப்படின்னு சொல்றோம். இதை வந்து நம்ம வந்து மானிட்டர் பண்ணணும். எவ்வளவு லிட்டர் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு நபருக்கு நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னு. அதே மாதிரி நம்ம வந்து கார்டன் வச்சிருப்போம், லான் வச்சிருப்போம், தோட்டம் வச்சிருப்போம் ஃபேக்டரிக்குள்ள. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எவ்வளவு லிட்டர் பர் ஸ்கொயர் மீட்டருக்கு பர் டே கன்சியூம் பண்றோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். அதுவும் நமக்கு வேணும். ப்ராசஸ்னு வரும்போது ஸ்பெசிபிக் வாட்டர் கன்சம்ஷன் சொல்லுவோம். ஸ்பெசிபிக் வாட்டர் கன்சம்ஷன்னாக்க 1 கிலோகிராம் ஆஃப் யான் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு நான் எவ்வளவு வாட்டர் கன்சியூம் பண்றேன், 1 கிலோகிராம் ஆஃப் ஒரு டை பண்றதுக்கு நான் வந்து எவ்வளவு வாட்டர் கன்சியூம் பண்றேன், ஒரு டிஷர்ட் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு நான் எவ்வளவு வாட்டர் கன்சியூம் பண்றேன், இந்த மாதிரி. அது மட்டும் இல்லாம ஃப்ரெஷ் வாட்டர் கன்சம்ஷன் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து மானிட்டர் பண்ணி ஆகணும். ஃப்ரெஷ் வாட்டர் அப்படிங்கிறது நம்ம போர்வெல்ல இருந்து எடுக்கக்கூடிய வாட்டர். ஓகே, ஸோ ஜென்ரலா ஹவு மச் வாட்டர் ஷுட் ஐ யூஸ், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நான் வந்து எவ்வளவு யூஸ் பண்றேன், பட் நான் எவ்வளவு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் ஒரு சொல்றோம். ஸோ இந்த பெஞ்ச்மார்க் டேட்டா என்ன சொல்லுதுன்னாக்கா, கவர்மெண்ட்டுடைய மேண்டேட் வந்து ஒரு நபருக்கு ஒரு நாளைக்கு 120 லிட்டர் தரணும் அப்படிங்கிறது கவர்மெண்டோடைய மேண்டேட். பட் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் டிஃபைன் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னாக்க மினிமம் 55 லிட்டர் போதும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க, பாத்திங், வாஷிங், கிளீனிங் அண்ட் ட்ரிங்கிங் பர்பஸ்க்காக. அதே மாதிரி கார்டனிங் பொறுத்த வரைக்கும் 6 லிட்டர் பர் ஸ்கொயர் மீட்டர் பர் டே. இதுதான் வந்து பெஞ்ச்மார்க் டேட்டா, ஸ்டாண்டர்ட்னு வச்சுக்கலாம் நம்ம. ஓகே, ஸோ நம்ம வந்து வாட்டரை எப்படி ரெடியூஸ் பண்ண முடியும், ஃப்ரெஷ் வாட்டர் கன்சம்ஷனை குறைக்கிறது தான் நம்மளுடைய அப்ஜெக்டிவா இருக்கணும். ஸோ ஆப்ஷன்ஸ் நம்மள்கிட்ட என்ன இருக்குது? வாட்டர் ரெக்கவரி அண்ட் ரீயூஸ். அது பண்றதுக்கு முன்னால நம்மள்ட்ட வந்து வாட்டர் லைன் டயக்ராம் இருக்கணும். வாட்டர் பேலன்சிங் பண்றதுக்கு நமக்கு வந்து டெக்னிக் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சிருந்துருக்கணும். அது மட்டும் இல்லாம வாட்டர் யூசேஜோட பேட்டர்னை கண்டுபிடிச்சு அதுல நமக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஸோ இது பேசிக் ஒரு சின்ன ஒரு கார்மெண்ட் ஃபேக்டரியினுடைய வாட்டர் பேலன்சிங் டயக்ராம் ஆர் வாட்டர் லைன் டயக்ராம், எப்படி வேணாலும் சொல்லலாம் இதை. ஸோ இந்த அளவுக்கு டீட்டெயில்டா நம்ம வந்து ஒரு டயக்ராம் வாட்டர் கன்சம்ஷன் பொறுத்த வரைக்கும் வாட்டர் லைன் டயக்ராம் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் எப்போதுமே. இதுல பாத்தீங்கன்னா தெரியும் எங்க சோர்ஸ் இருக்கு, எந்த போர்வெல்ல இருந்து நான் சோர்ஸ் பண்றேன், எங்க ஸ்டோர் பண்றேன், எங்கெங்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்றேன், எந்தெந்த இடத்துல மீட்டர் போட்டிருக்கிறேன், எங்கெங்க மீட்டர் இல்லை அப்படிங்கிறது உட்பட இதை நம்ம வந்து காமிச்சிருக்கோம். ஓகே, பெஸ்ட் ப்ராக்டிசஸ் பொறுத்த வரைக்கும் மெஷரிங் அண்ட் மானிட்டரிங், ரெடியூஸ், ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிள், அப்புறம் வாட்டர் ரிசோர்சஸ் வந்து ஆகுமெண்ட் பண்றது. ஸோ ஜென்ரலா நான் லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்கிற இந்த சமாச்சாரங்கள் தான். ஹாஸ்டல்ல ஷவர் வேண்டியதில்லை. புஷ் டேப்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் கார்க் ஸ்க்ரூ டைப், நார்மலா இருக்கக்கூடிய அந்த கார்க் ஸ்க்ரூ பதிலா புஷ் டேப் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறது. டைம் ஸ்லாட் பேஸ்ட் ரெகுலேட்டட் வாட்டர் சப்ளை. ஸோ கண்டினியூஸா நம்ம வாட்டர் சப்ளை பண்றதுக்கு பதிலாக ஒரு டெசிக்னேட்டட் டைம் இன்டர்வல்ல நம்ம வாட்டர் சப்ளை பண்றது. ஹாஸ்டல்ஸ் இருந்தது அப்படின்னாக்கா வாஷிங் மிஷின்ஸ் தர முடியுமா? ஏன்னா துணி துவைக்கிறதுக்கு தான் வந்து நம்ம அதிகமான தண்ணீர் யூஸ் பண்ணுவோம் ஃபேக்டரிஸ் பொறுத்த வரைக்கும், ஸ்பின்னிங் மில் அல்லது ஹாஸ்டல்ஸ் இருக்கக்கூடிய கார்மெண்ட் ஃபேக்டரியில. ஸோ வாஷிங் மிஷின்ஸ் நம்ம தர முடியுமா? அது மட்டும் இல்லாம
டிஷ் வாஷர்ஸ். நீங்க கேன்டீன் வச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா நம்ம வெசல்ஸையும் யுட்டென்சில்ஸையும் வாஷ் பண்றதுக்கு நம்ம நிறைய தண்ணி செலவழிப்போம். ஸோ அங்க வந்து டிஷ் வாஷர்ஸ் இன்ஸ்டால் பண்ண முடியுமா? அதே மாதிரி ஓப்பன் ஹோஸ்க்கு பதிலாக, கிளீனிங்க்கு ஓப்பன் ஹோஸ்க்கு பதிலாக ப்ரெஷர் கன் வந்து யூஸ் பண்ண முடியுமா? ஸோ அது எல்லாத்துக்கும் மேல அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். ட்ரிப் இரிகேஷன் ஆர் நான் எவாபரேட்டிவ் டைப் இரிகேஷன் ஃபார் லான்ஸ் அண்ட் கார்டனிங், இதெல்லாம் தான் வந்து நம்ம சொல்லக்கூடிய பெஸ்ட் ப்ராக்டிசஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இங்க நான் சில போட்டோகிராஃப்ஸ் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். யூரினல்ஸ்ல பாத்தீங்கன்னாக்கா பயோகேக்ஸ் அப்படின்னு சொல்றோம், இதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணலாம். சென்சார் பேஸ்ட் யூரினல்ஸ் சொல்றோம். வாட்டர் மீட்டர்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும். வாட்டர் டேப்ஸ் புஷ் டைப்ல இருந்து கார்த்ரூ டைப்ல இருந்து புஷ் டைப்புக்கு போகணும். வாஷிங் மிஷின்ஸ், வாட்டர் லெவல் பீசோமீட்டர், இது ரீசெண்டா நம்ம ஒரு கிளைண்ட் ஃபெசிலிட்டிலையும் நாங்கள் இதை அப்சர்வ் பண்ணியிருந்தோம். நாங்கள் வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்றோம். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணதுனால எனக்கு என்னுடைய போர்வெல் வாட்டர் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குது அப்படிங்கிறத லைவா மானிட்டர் பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரெக்கார்டிங் டிவைசஸ்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அவேர்னஸ் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த அவேர்னஸ் போஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னாக்க பயன்படுத்த வேண்டிய அளவு எவ்வளோ, இதான் டார்கெட். இப்ப எவ்வளவு பயன்படுத்திட்டு இருக்கிறோம்? 153 லிட்டர் பர் நபர், ஒரு நபருக்கு 153 லிட்டர் பண்றோம். டார்கெட் எவ்வளோ? 90 லிட்டர்ஸ். ஸோ இது இந்த மாதிரியான கேம்பெயின் வந்து நம்ம ஃபேக்டரிக்குள்ள ரன் பண்ணணும். அப்பதான் நம்ம வாட்டர் கன்சர்வேஷன் இதை வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த என்டையர் இனிஷியேட்டிவ்ல நம்ம முன்ன சொன்ன மாதிரி 5 மாடியூல் வந்து நம்ம அட்ரஸ் பண்றோம். ஸோ லாஸ்ட் மாடியூல் வந்து எனர்ஜி கன்சர்வேஷன்ல கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். 4 டாபிக் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஆல்மோஸ்ட் லைக் 6 hours ஆஃப் இன்டராக்டிவ் செஷன். இப்போ இன்னைக்கு நடந்த மாதிரியான செஷன் கிட்டத்தட்ட 175 பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து கலந்துருக்கிறாங்க. அண்ட் we have received a wonderful response, and we also expect and request the participants to spread the message so that more number of people will get benefit out of this initiative. And next sessions will be on water conservation, and then chemical and material handling, and certification and peer learning sessions மாதிரி இருக்கும். ஸோ அது சம்பந்தப்பட்ட விவரங்களை we will keep you updated through email as well as WhatsApp. ஸோ என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் செஷன் வந்து will be on sewage treatment solutions சம்பந்தமா. அதுல வந்து பைட்டோ ரெமிடியேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பத்தியும் we are going to discuss. ஸோ என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் சேவ் பண்ணிக்கோங்க so that we can update you in a much better way and easy way. So once again, and I request Rahul to share word of thanks. Yes, now available are. Yeah, please go ahead, Rahul. Yes, usually வந்து ஒரு orientation program நார்மலா ஒரு டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன் மட்டும் ஷேர் பண்றது தாண்டி நிறைய பேருக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸா இருக்கணுங்கிறது ஒரு மெயின் பிளாட்ஃபார்மா இருக்கும். அண்ட் நான் இப்போ பார்த்த வரைக்கும் இந்த ஒன் ஹவர் டைம் கம்மியா இருந்தாலும் ஆனா அந்த டைம்ல என்ன டெலிவர் பண்ணணும், ஒரு பிச்சிங், ஒரு என்ன எக்ஸாக்டா கொடுக்கணும் அப்படிங்கறது இந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து இந்த பர்பஸ் கரெக்டா கொடுத்துருக்கு த்ரூ த ஸ்பீக்கர்ஸ். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பீக்கர்ஸை நான் வந்து தேங்க் பண்ணி ஆகணும். மிஸ்டர் கணேஷ் அண்ட் மிஸ்டர் சிவசுப்ரமணியம் சார். சிவசுப்ரமணியம் சார், நாங்கள் டேரக்டாவே உங்களை வந்து நாங்கள் இன்னும் மீட் பண்றோம். இன்னும் நிறைய எக்ஸ்பிளனேஷன்ஸ், இன்னும் வேற எப்படி ரெயின் ஹார்வெஸ்டிங் ஸ்ட்ரக்சரை வந்து சிட்டி பொல்யூஷன் கண்ட்ரோலுக்கு வந்து எந்த லெவலுக்கு இம்பார்ட்டன்ஸா கொண்டு வந்து கொடுக்கலாம் ஒரு காம்பனண்டா. ஏன்னா நிறைய வந்து பொல்யூஷன் இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து எஃப்ளூயன்ட் வரதை தாண்டி நம்ம வந்து ரெஜுமினேட் பண்றதுக்கு என்ன அப்படிங்கிறது உங்களோட ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இங்க இருக்கிற பார்ட்டிசிபென்ட்ஸ் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணணும்னு நான் நம்புறேன். அண்ட் இன்னும் எந்த லெவலுக்கு நம்ம நெக்ஸ்ட் லெவல் இனிஷியேட் பண்ண முடியுங்கிறத அடுத்தடுத்த செஷன்ஸ்லையும் அடுத்து செயல்ல காமிக்கிறதுக்கான முயற்சிகளையும் நாங்கள் வந்து கண்டிப்பா பண்றோம். அண்ட் மிஸ்டர் கணேஷ், தேங்க்ஸ் ஃபார் யுவர் கால். ஐ ஜஸ்ட் சென்ட் அ மெசேஜ் டு யூ as well. Though language is a bit barrier to people, but whatever that you have delivered through your visualization that helped them a lot, that what I feel so. ஏன்னா கண்டிப்பா இங்க இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு வேல்யூ இருக்கும். ஏன்னா இப்ப நம்ம இண்டஸ்ட்ரி வச்சிருக்கிறோம், ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க, ஆனா நம்ம என்ன பண்ணணும், இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விஷுவல்ல வந்து காமிச்சிருக்கிறீங்க. அது கண்டிப்பா ஒரு சின்ன ஒரு தீப்பொறி மாதிரி பார்ட்டிசிபென்ட்ஸோட மைண்ட்ல இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ மிஸ்டர் ராமன் எல்லாரும் மூவ் பண்ணி உள்ள போகும்போது அவங்களுக்கு அந்த விஷுவலைசேஷன் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அவங்க நெக்ஸ்ட் லெவல் கன்வின்ஸ் பண்றதுக்கு. ஸோ தேங்க் போத் ஆஃப் யூ. அண்ட் ஆப்வியஸ்லி மிஸ்டர் ராமன், ஒரு வழி நடத்துனர் வந்து எந்த இடத்துல நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறத கரெக்டா பேஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா சிவசாரோட ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இண்டஸ்ட்ரிக்கு யூஸ் பண்ணுங்கிறத வந்து இன்னும் ஃபர்தர் கொஸ்டின்ஸ்லையும் அது கன்வே பண்ண விதமும் இட்ஸ் சோ ஹெல்ப்ஃபுல். அண்ட் தேங்க் ஆன் பிஹாஃப் ஆஃப் WWF.
அண்ட் ஐ ஹோப் இன்னும் நிறைய செஷன்ஸ் அண்ட் ஓரியன்டேஷன்ஸ் இன்னும் ரீஃபைண்டா எந்த லெவலுக்கு பண்ணும் அப்படிங்கிறத நம்ம இனிஷியேட் பண்ணலாம். அண்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கும் நான் வந்து ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், இன்னும் உங்களுக்கு இப்போ இதே ஒரு செஷன், இப்போ இந்த செஷன் எங்களுக்கு இன்னும் எப்படி இருந்தா நல்லா இருந்திருக்கும், இன்னும் எங்களுக்கு எந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் தேவைப்படும் அப்படிங்கிறதையும் நீங்க ராமன் சருக்கு நீங்க ஃபீட்பேக்ல கொடுத்தாலும், அடுத்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நாங்க இன்னும் எந்த பெட்டர்மெண்ட்டா நாங்க வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுமோ இந்த ட்ரைனிங் செஷனை இன்னும் நாங்க அட்வான்ஸ்டா நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களோட பார்ட்டிசிபேஷன் அண்ட் உங்களோட ஃபீட்பேக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஓரியன்டேஷன் சக்சஸ். ஏன்னா இது உங்களுக்காக தான் அல்டிமேட்லி. கடமையும் செய்யறதுக்கு உங்களோட இன்புட்ஸ் எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஐம் லீவிங் திஸ் டு ராமன். ப்ளீஸ் கோ ஹெட். Yes, Rahul, thank you, and let's hope for the best. And subsequent session, we will also request participants to share your insights through WhatsApp. So we are available to help you. அது மட்டும் இல்ல, ஃபர்தரா என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவை, ஃபார் எக்ஸாம்பிள் வெண்டார் சப்போர்ட். இப்போ பாலசுப்ரமணியம் சார் சொன்னாரு, இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் வந்து அந்த டேங்க் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு வந்து அட் வெரி வெரி லோ காஸ்ட்ல நம்ம பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அப்படி ஸோ அந்த மாதிரியான சமாச்சாரத்துக்கு வெண்டார் என்கேஜ்மெண்ட் நம்ம அவசியம் பண்ணலாம். வில் ஷேர் கான்டாக்ட் டீடைல்ஸ் ஃப்ரம் பாலு சார். அதே மாதிரி வி ஹாவ் ஃபிளக்ஷன் டெக்னாலஜி கணேஷ் சங்கருடைய டீடைல்ஸ். அவர் வந்து பிரமாதமா பண்றாரு. ஏன்னா நம்ம இந்த எல்லா இனிஷியேட்டிவ்மே மிஸ்ஸிங் லிங்க் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க வெண்டார் என்கேஜ்மெண்ட் தான். ஏதோ ஒரு வகையில நம்ம வந்து அதை மிஸ் அவுட் ஆயிடுது. பட் வி வில் சடன்லி அட்ரஸ் அண்ட் கம் அப் வித் வெண்டார் லிஸ்ட் ஃபார் யூ ஸோ தட் it will be very beneficial to you. And once again I thank all the participants. I think this session correct 10:03 ஆரம்பிச்சு 11 மணிக்கு முடியுது. It's a first time we are doing it like closing on the dot அப்படின்ட்டு. ஏன்னா நார்மலா இந்த செஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப இன்டராக்டிவ், நிறைய பேர் இன்டராக்ஷன் நிறைய போகும். கிட்டத்தட்ட 11:30 அந்த மாதிரி போயிட்டு இருக்கும். பட் திஸ் டைம் ஐ எம் ஒண்டரிங், queries பெருசா வரல. பட் ஐ ஹோப் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இந்த செஷன்ல இருந்து கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் அண்ட் ஆல். லெட்ஸ் ஸ்டே கனெக்டட். தேங்க்யூ கணேஷ். தேங்க்யூ. வணக்கம் சார். தேங்க்யூ.